தற்போது விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். தற்போது வேளாண் நிலத்தடி நீருக்கு மத்திய அரசு வரி விதிக்க திட்டமிட்டு இருக்கதா தகவல் வெளியாகி இருக்குது. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஒட்டுமொத்தமாக மத்திய அரசு விவசாயிகளை அகதிகளாக்க நடவடிக்கையை சட்டம் போட்டு நிறைவேற்ற முயற்சிக்கிறது. நிலத்தடி நீர் ஒழுங்காற்று சட்டம் என்கிற சட்டத்தை ஏற்கனவே கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தை அது கொண்டு வரப்பட்ட நாளிலிருந்து தொடர்ந்து நாங்கள் எதிர்த்து வருகிறோம். இது விவசாயிகளுக்காக மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த நிலத்தடி நீரையும் பயன்படுத்துபவர்களுக்கு வரி போடுகிற வகையில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இது வேளாண்மையை அடிப்படையாக கொண்டு செயல்படுத்துவதற்கு முயற்சி எடுப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உணவு உற்பத்தி என்பது விவசாயிகளுக்கு மட்டும் பொறுப்பானதல்ல. அரசும் மத்திய மாநில அரசுகளும் உணவு உற்பத்திக்கு பங்கேற்பாளராக இருக்கப்பட வேண்டும். ஒரு நாட்டினுடைய சட்டம் உணவு அனைவருக்கும் வழங்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. எனவே உணவை உற்பத்தி பண்ணுகிற விவசாயிகள் தற்கொலைக்கு செல்லுகிற நிலையில் கடனையும் தள்ளுபடி செய்ய மறுக்கிறது, விலை கொடுக்கவும் மறுக்கிறது. ஒட்டுமொத்தமாக நிலத்தடி நீரை பயன்படுத்தி இன்றைக்கு சாகுபடி செய்யலாம் என்று சொன்னால் அதற்கும் வரி போட்டு விவசாயிகளை அகதிகளாக்க முயற்சிப்பது ஒட்டுமொத்த விவசாயிகளையும் அழிக்க துடிக்கும் மத்திய அரசின் மறைமுக நடவடிக்கை இன்னைக்கு அம்பலப்பட்டிருக்கிறது. எனவே இது குறித்து தமிழ்நாடு அரசு உரிய விளக்கமளிக்க முன்வர வேண்டும். நீர்நிலைகளை பயன்படுத்துவதை, நீர்நிலைகள் விவசாயிகள் பராமரித்து வைத்துக் கொள்வதை மாநில அரசுகள் தான் கண்காணிக்க வேண்டும். எனவே தமிழக அரசு இதற்கு குறித்து உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். நிலத்தடி நீர் பயன்படுத்துவதற்கு வரி போடுவது என்று சொன்னால் இது மீண்டும் ஒரு வரிகொடான இயக்கம், ஒரு மறு சுதந்திர போராட்டத்தை விவசாயிகள் நடத்த வேண்டிய நெருக்கடிக்கு இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிறது. இதனை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இணைப்பில் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.